உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் 2025 விசுவாவசு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ராசிகளிலேயே கடைசி ராசியாக சொல்லப்படுகிற மீனம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்க்கலாம். பொதுவாகவே மீன ராசியை பொறுத்தளவுக்கு மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நாளிகை வினாளிகையில் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம், அதே மாதிரி நீச்சபங்க ராஜயோகம், அதே மாதிரி பரிவர்த்தன யோகம் அப்படிங்கிற பல்வேறு யோகங்கள் இருக்கிறதுனால பலமான நன்மைகளை சிதறாமல் சந்திக்கக்கூடிய நல்ல ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. கடந்த காலங்களில் சொல்லுவாங்க இல்லையா, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு. ஆனால் தொட்டது 90 உங்களுக்கு நட்டமாக இருந்ததுனால உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் இருந்தது ஆகணும் அப்படிங்கிற விதி. அந்த மாதிரி பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது நன்மை இல்லாத நட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தடுத்து மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய, பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, பட்ட துயரங்களை விட உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான ஆண்டாக, ஏன் உயரங்களை கொடுக்கக்கூடிய உன்னதமான ஆண்டாக விசுவாவசு தமிழ் புத்தாண்டு அமையுது. பொதுவாகவே மீனம் ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு திருமண வயசு கங்கண யோகமும் கல்யாணம் முடிவாகாமல் தேவையில்லாமல் கவலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கவலையில் உள்ளவங்க, கலக்கத்தில் உள்ளவர்களுக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியம் இந்த வருஷத்தில் மிக மிக ஆடம்பரமாக டாம்பிகமாக உறுதியாகும். உங்களுடைய திருமணம் மிக மிக ஆடம்பரமாக நடத்தி காட்டக்கூடிய ஒரு சூழலை இந்த வருஷம் நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு 75 சுப முகூர்த்தங்களோடு உதயமாகுது. இந்த 75 சுப முகூர்த்தங்களில் நல்ல முகூர்த்தத்தில் நல்ல குடும்பத்தில் நல்ல பெண்ணு அல்லது நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. நல்லவராக இருந்தும் நல்லது நடக்கலை அப்படின்னு உள்ளத்தில் கவலைப்பட்ட உள்ளவர்களுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு உள்ளது உள்ளபடி நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக, நல்லதை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. அதாவது தமிழ் புத்தாண்டு உதயமாகி சுமார் ஒரு மாத காலத்தில் இது நாள் வரையில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பகை வீடாகவே இருந்தால் கூட உங்களுக்கு தொகையாக லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ராசி அதிபதியும் மாறுறாரு. அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடம், அந்த 60 வருடங்களில் 39வது வருடமாக இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. இந்த 39 சம்பந்தப்பட்ட எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 3 + 9 கூட்டினீங்க அப்படின்னா 3 9 12 வருது. அந்த 12 1 + 2 கூட்டினீங்க அப்படின்னா 3ஆம் நம்பர் வருது. அந்த 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானுக்கு உகந்த எண்ணாக, ஆதிக்க எண்ணாக எண் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் கடந்த காலங்களில் முடங்கி போன உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையும். மற்ற கிரக பயிற்சிகள் உங்களுக்கு எடக்கு மடக்காக எதிர்மறையாக ஏதுவாக இல்லாமல் இருந்தால் கூட இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சாதுவான சத்தியமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. சொந்த பந்தங்களில் வாங்கிய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்பட்டு கலங்கி நின்றிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அதே சொந்த பந்தத்தில் கொடுக்க வேண்டிய கடனை சரியான தேதியில் திருப்பி கொடுத்து சம்பாரித்து கொடுக்குறோமே இல்லையோ, கடனுக்கு கடனாவது ஒரு உதவியாவது குறைந்த வட்டியில் கிடைச்சு இந்த சொந்த பந்த கடனை முழுமையாக முடிச்சு காட்டி அதே சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி அதிகபட்ச கௌரவத்தோடு வாழ வைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஏற்கனவே கௌரவத்துக்கு அதிபதி. அதனால் கலக்கம் இல்லாத கௌரவத்தை நிச்சயமாக கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி பொன்னவன் அப்படிங்கிற சிறப்புக்கு ஆதிபத்தியம் உள்ளவர். அந்த வகையில் இந்த தமிழ் புத்தாண்டு உதயமாகி 29 நாளில் வரக்கூடிய அட்சய திருதய
திருதியை அப்படிங்கிற அற்புதமான அந்த திருதியில வந்து கடன் வாங்காம தங்கம் வாங்கக்கூடிய சூழலை உங்களுக்கு பங்கம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.